ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த உபவாச நாட்களிலே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் முதலாவது எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொள்ளும்படியாகவும் உடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே ராஜா அப்பா தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி ராஜா. இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம மனத்தாழ்மை வேண்டி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண போகிறோம். என்ன, எனக்கு தாழ்மை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லலாம். நமக்கே தெரியாமல் நம்முடைய இருதயத்தில் பெருமை, அகந்தை, அதாவது மற்றவர்களை உதாசீன செய்கிற தன்மை, இதெல்லாம் இருக்கும் மனுஷனுக்குள்ளே. அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மனத்தாழ்மையை என்கிற ஒரு அலங்கார வஸ்திரத்தை நம்ம ஆவிக்குரிய வஸ்திரம் உடுத்தி கொள்ள போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட மனத்தாழ்மையை கொடுக்கும்படி தான் நம்ம கேட்க போகிறோம். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா தாழ்மையை தாங்க, தாழ்மையை தாங்க, தாழ்மையை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிந்தையிலும் இருதயத்திலும் தாழ்மையை கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது துதிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி. ஆமாண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஸ்தோத்திரம். பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொன்னீரே, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த தாழ்மையை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ளே ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. இதோ எங்கள் சரீரத்தை ஆண்டவரே ஜீவபலியாக படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆராய்ந்து பார்த்து தகப்பன்தாமே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுத்திகரித்து ஆண்டவரே அப்பா மனத்தாழ்மையை தாங்க, எல்லா பெருமை அகந்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கே தெரியாமல் மறைந்திருக்கிற எல்லா பொல்லாத துர்குணத்தை எல்லாம் ஆண்டவரே எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னதான் நேர்ந்தாலும் உம்மை விட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கணும் ராஜா. இந்த பொல்லாத மாயையான மனுபுத்திரர் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பத்திரமாய் வாழ, சுகத்தோடு பலத்தோடு வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஷப ரிதிரி கபரபரவா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மனக்கண்களை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. நாங்கள் எந்த இடத்துலையும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே எங்களுக்கு தாழ்மையை தாங்க ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே பிறரிடத்தில் அன்பு செலுத்தவும் ஆண்டவரே, மற்றவர்களை கனத்துக்குரியவர்களாய் நடத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா சொல்லி கொடுங்க அப்பா. நாங்கள் உமக்கு விரோதமான பாவ குற்றம் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே இந்த நாளில் உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. மனத்தாழ்மையை தாங்க, மனத்தாழ்மையை தாங்க. மனத்தாழ்மையன்றி நீங்கள் வேற எதையும் எங்ககிட்ட எதிர்பார்க்கலன்னு வேதத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிறீரே ராஜா. நீங்கள் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே.
தாழ்மையின் வஸ்திரத்தை உடுத்துவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர். உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை மூடினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும் தேவனே, எங்கள் மனதில் இருக்கும் ஆண்டவரே அகந்தை, ஆண்டவரே அப்பா பெருமை, எல்லா மேட்டிமை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நான் மற்றவர்களை விட மேலானவன் என்ற நினைக்க செய்கிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருக்கும் கேடும் நிறைந்த இருதயத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கெங்கெல்லாம் எங்கள் சரீரத்தில் சிந்தையில் இருதயத்தில் பெருமை ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இயேசுவின் நாமத்தினால come out in the name of Jesus. Hallelujah. தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை எல்லாம் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தாழ்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் தாழ்மையின் முன் அடையாளமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் செய்ய முடியுமா என்று இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ தாழ்மையாக பொறுமையாக இருந்தீங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட தாழ்மையும் மென்மையான இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய பேச்சு செயல் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. நீ ஒரு நாள் ஆண்டவரே நீங்கள் எதிர்த்து நிற்கிறவராக வரக்கூடாது ஆண்டவரே. பெருமையெல்லாம் எடுத்து போட்டுருங்க தகப்பனே. சுத்த பொண்ணாக விளங்க செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அகந்தை வரும்போது அவமானம் வரும்னு சொன்னீங்களே, மனத்தாழ்மை உள்ளவர்களோடு ஞானம் இருக்கிறது என்று நீதிமொழிகளில் சொன்னீங்களே. கர்த்தருக்கு பயந்து மனத்தாழ்மையாக இருப்பதனால ஆண்டவரே ஐஸ்வர்யம் கனமும் வரும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்னீரே. அப்பா, வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் முன் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானம் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. எவ்வளவு உயர போனாலும் ஆண்டவரே தாழ்மையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை விட்டு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண தடை பண்ணுகிற எல்லா துர்குணத்தையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா மனத்தாழ்மையை தாங்க. இருதயத்தில் சிந்தையில் இருக்கிற எல்லா அருவருப்புகளை எடுத்து போட்டு ஆண்டவரே சுத்தமான சிந்தையாக சுத்தமான இருதயமாய் மாற்றி விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்துருவுக்கு ஒரு நாளும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இயேசுவின் நாமத்தில். இது தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது.
இதை தீட்டுப்படுத்த நாங்களும் அனுமதிக்க மாட்டோம்ப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க ஆண்டவரே. வெற்றியோடு நடக்க உதவி செய்யுங்க. சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே, அவர்கள் உம்மை உணர, உம்முடைய அன்பை உணர, உம்முடைய வல்லமை உணர ஆண்டவரே, நீங்கள் அவங்கள நடத்துங்கப்பா. அவங்க அறிந்தும் அறியாமலும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே பெருமையோடு நடந்தார்களோ அவர்களெல்லாம் தயவாய் மன்னித்து ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளாய் மாற்றிடுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன அவசியமோ, நம்ம எப்படிலாம் இருக்கணுமோ அதை குறித்து நமக்கு தொடர்ந்து பேசுவார், நம்மை சுத்திகரிப்பார். இந்த உபவாச நாட்கள் முடியும் பொழுது நம்மை நிச்சயமாக அவருக்கு உகந்த பாத்திரங்களாக கண்டிப்பாக கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிப்போம், கர்த்தரை பற்றி கொள்வோம். காட் பிளஸ் யூ.